Yeah, good evening all. So welcome to Math Easy Academy. So the present eveningல உங்க எல்லாரும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வெபினார் டே 1 நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸ். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். பிஹெச்எஸ் அண்ட் எஸ்ஐனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த வெபினார் நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் என்ன அண்ட் தென் அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் நம்ம ஜஸ்ட் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ மேஜரா ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா பேப்பர் 2 தான். சரிங்களா? பேப்பர் 2ல மொத்தம் நமக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா அண்ட் மொத்தம் 300 மார்க்குக்கு நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதுல பிஜி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன். பட் பிஜி டிகிரி கிடையாது, யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மொத்தம் 10 யூனிட் நம்ம மேக்ஸ்ல கவர் பண்ணணும். அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகோனோமெட்ரி, கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அல்ஜிப்ரா அதாவது நம்ம குரூப் தியரி அண்ட் வெக்டர் ஸ்பேஸ் பத்தி படிப்போம். அதாவது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்து ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டைனமிக்ஸ், ஆபரேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மொத்தம் வந்து நமக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு 2 யூனிட் 3 யூனிட் நம்ம சாய்ஸ் விட்டுக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், ஏன்னா இப்போ நீங்க டிஆர்பி எக்ஸாம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க வந்து ஜிஎஸ் பார்ட் படிக்கணும். ஓகேங்களா? தமிழ் பேப்பர் படிக்கணும். ஸோ எல்லாமே யூ ஹாவ் டு கவர். அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாரோட தாட்டும் எப்படி இருக்கும்னா ஓகே நம்ம 1 or 2 இது வந்து நம்ம சாய்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட தாட் வரும். பட் அது எங்க பிரச்சனை அப்படின்னா டிஆர்பியை பொறுத்தளவுக்கு என்னன்னா எங்களுக்கு மேஜரே இதுதான், வேற எந்த கொஸ்டின்ஸும் வராது. ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு எப்படின்னா வாட் இஸ் வாட் தான் கொஸ்டின் வரப்போகுது. ப்ரீவியஸ் இயர் ஒரு 4 வருஷம் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணேன். அதாவது எஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸோட 4 வருஷம் கொஸ்டின் எடுத்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் பார்க்கும்போது மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்னா அதில் இருக்க மேஜர் ரிசல்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா அதில் இருக்க முக்கியமான சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்மளால ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால இதை பொறுத்தளவுக்கு சாய்ஸ் விடுறதுங்கிறது ஒரு தப்பான டிசிஷன். சரிங்களா? உங்களால ஃபுல்லா படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் மினிமம் என்னங்கிறதையாவது நீங்க படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? பேசிக்காவது தெரிஞ்சுட்டு போயிடணும் நம்ம கண்டிப்பா. சார் ரைட்டு. ஸோ இப்போ அடுத்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, சிலபஸ் வைஸ் இல்லை டாபிக் வைஸ் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும். எதை அப்படின்னா இப்போ ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் அனாலிசிஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் அனாலிசிஸ் ஃபுல் யூனிட் நான் தரவு பண்ண என்னால் முடியல, எனக்கு அது கொஞ்சம் டஃபா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஸோ நான் ரியல் அனாலிசிஸை மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2016, 18, 22 அண்ட் 23 இது வந்து பிஹெச்எஸ் அண்ட் எஸ்ஐ கொஸ்டின்ஸ் வந்து கலந்து தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரியல் அனாலிசிஸை மொத்தமாக ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருக்கும். ஓகேங்களா? ரியல் அனாலிசிஸை மொத்தமாக ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருக்கும். என்னென்ன அப்படின்னா செட் தியரி, சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், மெட்ரிக் ஸ்பேஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ், லாஸ்டா வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த சாட் பார்த்தாலே தெரியும் எந்த டாபிக் நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாத டாபிக் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸும் இந்த டாபிக்கும் நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இந்த 2 டாபிக் வந்து நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இப்ப செட் தியரி அண்ட் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டும் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செட் தியரி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. நான் அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு அப்ப ரியல் அனாலிசிஸ் கொஸ்டின் பாருங்க. நமக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்னா ஆவரேஜா ஒரு 12ல இருந்து 9 கொஸ்டின் 2018 மட்டும் கம்மியா கேட்டிருக்காங்க. பட் 2018ல இங்க கம்மியா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன்ஸ் இதுல கூடி இருக்கு பாருங்க. சரிங்களா? இங்க 6 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இங்க நமக்கு 12 கொஸ்டின் வந்துடுது. சரிங்களா? ஸோ அப்போ எனிஹவ் இந்த 2 டாபிக்ல தான் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வருது. அப்ப இந்த 2 டாபிக் கண்டிப்பா நான் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த 2 டாபிக் கண்டிப்பா நான் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்ப செட் தியரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப செட் தியரியில நம்ம மேஜரா என்னென்ன படிக்கணும்? ஓகேங்களா? செட் தியரின்னு பார்த்தாச்சு. செட் தியரியில நான் என்னென்ன படிக்கணும்? கார்டினாலிட்டினா என்ன? ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? மேஜரா இதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வருது. அதுவும் ஃபங்க்ஷன்ல எதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் 1 ஆன் 2 ஓகேங்களா? ஃபங்க்ஷன் 1 ஆன் 2 இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இந்த இதுல வந்திருக்கு.
ஓகேங்களா. அடுத்து கார்டினாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10ல இருந்து 12 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இது ரிலேட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இது படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு 2 பேஜ் தான் வரும். 2 to 3 பேஜஸ் மட்டும் தான் வரும் நமக்கு. ஸோ அப்ப இந்த டாபிக் ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து மேஜர் கான்செப்ட் இப்பதான் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்க்குள்ள வரும். ஓகேங்களா. சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த 5 கிளாசிபிகேஷனும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். என்னென்ன அப்படின்னா பேசிக் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ரொம்ப பேசிக். ஓகேங்களா. மோனோடானிக் அண்ட் சாரி பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. அண்ட் மோனோடானிக் சீக்வன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. அகைன் இதுக்குமே நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து 1.5 பேஜ் தான் வரும். இதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு 1.5 பக்கம் தான் வரும். ஸோ ஈஸியா படிச்சுக்கலாம். அப்ப எங்க நம்ம அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த ஏரியால இருந்து வந்திருக்கு. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அண்ட் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அண்ட் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் இந்த ஏரியால இருந்தும் லிமிட் பாயிண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் இந்த ஏரியால இருந்தும் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல அதாவது ரியல் அனாலிசிஸ்ல மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல வந்திருக்கு. அதுலயும் எந்த பார்ட்ல எனக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் இதை பேஸ் பண்ணி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் லிமிட் பாயிண்ட் ஆஃப் சீக்வன்ஸ். ஸோ இந்த 2 கான்செப்ட் கொஞ்சம் நம்ம அதிகமான கவனம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா. அண்ட் ஆல்சோ நமக்கு இருக்கிறது 2 மாசம் தான் இருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நான் எல்லா கான்செப்டையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும்னா அதுக்கு நமக்கு இங்க எனஃபான டைம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம டாபிக் கவர் பண்றோமோ அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மெஜாரிட்டி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இந்த இன்பிட்வீன் ஒரு 60 நாள் இருக்கு. அந்த 60 நாள்ல நம்ம மக்கப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு கொஸ்டினுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி கேட்கல. ஸோ அதனால மக்கப் வச்சு நம்மளால கிளியர் பண்ணிட முடியும். இதே பிஜிடிஆர்பி ஒரு யூஜிடிஆர்பி இல்ல பாலிடெக்னிக் டிஆர்பினா அங்க வந்து மேஜரே இதுதான். ஸோ அங்க வந்து வெறும் மெமரி பண்ணி மட்டும் வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் எஸ்ஐ கொஸ்டின் அண்ட் பிஹெச்எஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ சீக்வன்ஸ்ல மொத்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 5 டாபிக் இருக்கு. ஓகே. இதுக்கு அடுத்து சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா. செகண்ட் இதுல அடுத்த மேஜர் கான்செப்ட் என்ன அப்படின்னா சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பார்த்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 3 கான்செப்ட் தான். ஓகேங்களா. கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இதுக்கு சம் ரிசல்ட்ஸ் ஒரு 2-3 தியரம் தான் இருக்கு. அந்த 3 தியரம் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும். நிறைய கான்செப்ட்லாம் அதுல கிடையாது. சீரீஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி டேர்ம்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் வரும், நெகட்டிவ் டேர்ம்ஸ் வராது. செகண்ட் இதுல நெகட்டிவ் வரும். இதுலயாவது 3 தியரம் இருந்துச்சு. இதுல ஒரே ஒரு தியரம் தான். அந்த ஒரு தியரம் மட்டும் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டாலே போதும். ப்ராப்ளமும் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வரும். சரிங்களா. அப்போ ஒரே ஒரு தியரம் படிச்சா போதும். அடுத்த முக்கியமான மேஜர் கான்செப்ட் என்ன அப்படின்னா பவர் சீரிஸ். பவர் சீரிஸ் அண்ட் அதுல ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன். இதுல வந்து நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அ பவர் சீரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் பவர் சீரிஸ் அது ஒன்று படிக்கணும். அடுத்து வந்து செகண்ட் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ். ஓகேங்களா. ஸோ பவர் சீரிஸ் பொறுத்த அளவுக்கு மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன். அதுக்கு 2 ஃபார்முலா. எப்படி இதுக்கு ஒரே ஒரு தியரமும் அதே மாதிரி இங்க 2 ஃபார்முலா தான். ஸோ அப்போ இந்த 2 ஃபார்முலா படிச்சாலே போதும். நம்மளால இதுல இருந்து வரக்கூடிய 1ல இருந்து 2 கொஸ்டின் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட முடியும். அடுத்து இங்க ஒரு 3 தியரம் படிச்சா போதும். அப்ப நம்ம எதை மேஜரா ஃபோக்கஸ் பண்ணணும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் கண்டிப்பா. சரிங்களா. அப்ப இதுல ஒரு 3 தியரம், இங்க ஒரு 4 தியரம், இதுல ஒரு 2 ஃபார்முலா. ஓகேங்களா. மொத்தம் நீங்க எழுதி வச்சாலே ஒரு ½ பேஜ் கூட வராது. ஸோ இந்த ½ பேஜ் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். இந்த சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணிட முடியும். அண்ட் என்னோட சஜஷன் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் நான் பார்த்த அந்த 4 வருஷம் கொஸ்டின் நான் பார்த்ததுல எல்லா கொஸ்டினுமே இன்க்ளூடிங் மெட்ரிக் ஸ்பேசஸா இருக்கட்டும், மெட்ரிக் ஸ்பேசஸ் அண்ட் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இது எல்லாமே ஆறுமுகம் ஐசக் சாரோட புக்ல தான் வந்திருக்கு. சரிங்களா. உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் பை ஆறுமுகம் ஐசக்னு தனியா ஒரு சின்ன புக் இருக்கும். அதே மாதிரி மாடர்ன் அனாலிசிஸ் சொல்லி ஒரு சின்ன புக் இருக்கும். இந்த 2 புக்ல இருந்தா மெட்ரிக் ஸ்பேஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ல இருக்க கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ரிலேட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸும் அந்த புக்ஸ்ல இருந்தா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் டில் 2023ல கேட்கப்பட்ட கொஸ்டின் வரைக்கும் அந்த புக்ல தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கிடைச்சா அந்த புக் வாங்கி நீங்க கொஞ்சம் பாருங்க. ஸோ அடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்ல அகைன் நம்ம பார்க்க போறது செட்டோட பிஹேவியர், அதாவது பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் செட் வித் ரெஸ்பெக்ட் டு மெட்ரிக். ஓகேங்களா. ஸோ இதுல மெட்ரிக்ல நமக்கு மேஜரா 2 மெட்ரிக் தெரிஞ்சா போதும். நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. ஒன்னு வந்து யூஷுவல் மெட்ரிக். ஸோ இதுலயுமே 2 மெட்ரிக் மட்டும் நீங்க பார்த்தா போதும். யூஷுவல் மெட்ரிக் அண்ட் டிஸ்கிரீட் மெட்ரிக். இது போக நிறைய மெட்ரிக் இருக்கு. பட் கொஸ்டின்ஸ் மெஜாரிட்டி இதுல இருந்து தான் வந்திருக்கு.
ஸோ இதை மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதும். இந்த 2 மெட்ரிக் அதோட பிஹேவியர்ஸ் மட்டும் படிச்சா போதும். அதே மாதிரி இந்த 4, அதாவது செட் பேஸ்டு ப்ராப்பர்ட்டி, ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், ஐசோலேட்டட் பாயிண்ட் என்னவா இருக்கும், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் என்னவா இருக்கும், அதுவுமே இந்த 2 மெட்ரிக்ல மட்டும் படிச்சாலே போதும். இந்த 2 மெட்ரிக்கை பொறுத்து லிமிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், ஐசோலேட்டட் பாயிண்ட், இன்டீரியர் பாயிண்ட், எக்ஸ்டீரியர் பாயிண்ட். சரிங்களா? வேற எதுவுமே நீங்க வேற எந்த இதுலையும் ஃபோக்கஸ் பண்ண தேவைன்னா இந்த 2 மெட்ரிக் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். அதுக்கு அடுத்து மேஜரா செட்டோட பிஹேவியர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, காம்பேக்ட்னா என்ன, கனெக்டட்னா என்ன, கம்ப்ளீட்னா என்ன. இதுல மிஞ்சி பார்த்தாலே ஒரு 4ல இருந்து 5 தியரம் தான் இருக்கும். இந்த லாஸ்ட் தேர்ட் பார்ட்ல ஒரு 4ல இருந்து 5 தியரம். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட், கனெக்டட் செட் இஸ் கனெக்டட், கம்ப்ளீட்னா அதாவது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட், அந்த மாதிரி ஒரு 4-5 தியரம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட்மே ரொம்ப ஈஸி, பட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இது இந்த பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது போக இந்த காம்பேக்ட் கனெக்டட் கம்ப்ளீட்டோட சேர்த்து நமக்கு டென்ஸ் செட்லையும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு இது மட்டும் நம்ம அடிஷனலாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த செட் தியரியை பொறுத்தளவுக்கு ப்ராப்பர்ட்டினா 4 ப்ராப்பர்ட்டி, காம்பேக்ட், கனெக்டட், கம்ப்ளீட் அண்ட் டென்ஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்க படிச்சாலே போதும். அதே மாதிரி அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் வச்சு வரதுல லிமிட் பாயிண்ட், ஐசோலேட்டட் பாயிண்ட், இன்டீரியர் பாயிண்ட், எக்ஸ்டீரியர் பாயிண்ட், இதெல்லாம் என்னென்னு படிச்சா போதும். இது ரெண்டுமே எங்க படிக்க போறீங்க? யூஷுவல் அண்ட் டிஸ்கிரீட் மெட்ரிக்ல. ஸோ இதெல்லாம் வித்தின் ஒரு நாள் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இதெல்லாம் ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற மேஜர் டாபிக் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கான்செப்ட் இருக்குன்னா மொத்தம் 3 இங்கேயுமே. ஃபர்ஸ்ட் வந்து லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி. ஓகேங்களா? லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி. இதுல மேஜர் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா லிமிட் அண்ட் கண்டினியூட்டில இருந்து. டிஃபரன்ஷியபிலிட்டியில கூட உங்களுக்கு லோபித்தால் ரூல்னு ஒரே ஒரு தியரம் அது மட்டும் தெரிஞ்சா போதும். லோபித்தால் ரூல்னு ஒரே ஒரு தியரம், இதை பேஸ் பண்ணி தான் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் அந்த லிமிட் கான்செப்ட்ல வந்திருக்கு. பட் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து லிமிட் அண்ட் கண்டினியூட்டில தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம நீங்க படிக்கணும். அதுக்கடுத்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த மீன் வேல்யூ தியரம். ஸோ இது ரெண்டும் நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது யாருக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து டிஎன்பிசியில நான் முழு நேரமா டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் மேஜர் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை, ஸோ நான் எதை மட்டும் படிச்சா போதும்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் சொல்றேன். இல்லை நான் இப்போதான் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு டச் இருக்கு அப்படிங்கிறவங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? எனக்கு லாங் டைம் ஆச்சு, இருக்க ஷார்ட் டைம்ல நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும் கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் இது. அதர்வைஸ் எனக்கு கொஞ்சம் டச் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கான்செப்டையுமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இது 3 மட்டும் போதுமா அப்படின்னா, இது 3 மட்டும் தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 3 மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கு. பட் சம்டைம் வந்து ரெய்மான் இன்டகிரபிலிட்டில இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ரெய்மான் அப்பர் சம் என்னங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் அது ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ தான். அதுக்காக நம்ம ஒரு கான்செப்ட்லாம் புதுசா நம்ம படிக்க முடியாது இந்த ஷார்ட் டைம்ல. ஸோ சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணுங்க. ஈவன் மெஷர் தியரியில இருந்து கூட ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஒரு இயர்ல. ஸோ அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறப்ப அவசரத்துல மேபி அவுட் ஆஃப் சிலபஸ்ல எடுத்திருக்கலாம். பட் அதுக்காக நம்ம அதெல்லாம் இருக்க ஷார்ட் டைம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன சிலபஸ்ல இருக்கோ அதை மட்டும் தரவா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த 3 கான்செப்ட் படிச்சா போதும். அதுலயும் குறிப்பா இந்த லிமிட், கண்டினியூட்டி அண்ட் மீன் வேல்யூ தியரம்ஸ் இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா படிக்கணும். ஸோ அடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், லாஸ்ட் கான்செப்ட். ஸோ இது இருக்கிறதுல இன்னும் ரொம்ப சிம்பிள். இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்னா என்ன, அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள். உங்களுக்கு இது எந்த புக்ல நல்லா இருக்கும் அப்படின்னா எஸ்சி மாலிக் புக்ல நல்லா இருக்கும். இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஸ்சி மாலிக் சாரோட புக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுல வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்னா என்ன, சிமிலர்லி யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்னா என்ன, அண்ட் ஒரு 4 தியரம் இருக்கும். அதாவது லிமிட் எப்படி சேஞ்ச் பண்றது, கண்டினியூஸ், இன்டெகிரபிள் அண்ட் டிஃபரன்ஷியபிள். இந்த 4 தியரம் தான், இந்த 4 தியரம் தான் நேமிங் தியரம் அதுல இருக்குது. ஸோ இந்த 4 மட்டும் கண்டிப்பா படிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுக்கு ஒரு இதுல ரெண்டும் சேர்த்து ஒரு 6-7 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு 4 தியரம். ஸோ நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 பேஜ் வரும், அவ்வளவுதான். ஸோ இதுவுமே ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் மகப்பாவது பண்ணிட முடியும் ஒரு ஹாஃப் டேல. சரிங்களா? ஸோ அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த 3 கான்செப்ட் மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவ்வளோதான். ரியல் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம பார்க்குறப்ப பெரிய யூனிட்டாக இருக்குமே தவிர, பட் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அதை கவர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரியல் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோன்னே இருக்கா, ஒரு 5 டாபிக் பார்த்தோம். அதுல முதல் 3 டாபிக்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? முதல் 3 டாபிக்கான சில பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ சீக்வன்ஸ் எல்லாமே நீங்க அருண் சார் புக்கு கையில இருந்துச்சுன்னா அதுல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் போட்டு பார்த்துருங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அதுல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சீக்வன்ஸ் பார்த்தோம்? சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு பவுண்டட் சீக்வன்ஸ், பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பேர்லயே இருக்கு அர்த்தம். பவுண்டர்னா என்னன்னா ஒரு பவுண்டரி இருக்கணும், ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 இது கொடுக்குறேன். 1/n, ரெண்டாவது வந்து n where n belongs to natural number, மூணாவது சீக்வன்ஸ் வந்து -1/n, நாலாவது சீக்வன்ஸ் வந்து -1/n.n. ஸோ இதுதான் நமக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பவுண்டர்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அப்பர் பவுண்ட் இருக்கணும், அதாவது ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கணும். அந்த இப்போ இதுல இருக்கிறது 1/n அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? 1 இருக்கும், 1/2 இருக்கும், 1/3 இருக்கும். அதாவது n-க்கு பதிலா 1, 2, 3 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே போறீங்க. ஸோ இதுல இருக்க எல்லா நம்பரையும் விட ஒரு பெரிய நம்பர் எனக்கு ரியல் நம்பர்ல இருக்கா? ஆப்வியஸ்லி இந்த 4மே ரியல் நம்பர் சீக்வன்ஸ் தானே, எல்லாமே ரியல் நம்பர் தான். ஸோ இந்த இதுல இருக்க எல்லா நம்பர்ஸையும் விட எனக்கு ஒரு பெரிய ரியல் நம்பர் இருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் எல்லா நம்பரையும் விட பெருசுனா லெஸ் than or equal to 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு பெருசு தான். இது எல்லாமே எனக்கு பெருசு தான். சிமிலர்லி இதுல இருக்க எல்லா நம்பரையும் விட ஸ்மாலர் நம்பர் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு. 0 இருக்கு, -1 இருக்கு, -2 இருக்கு and so on. சரிங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பொறுத்தளவுக்கு 1/n இதுல இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு less than or equal to 1 அப்படின்னு சொல்ல முடியும். இதுல இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு less than or equal to 1 அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது அப்பர் பவுண்ட், அதுல இருக்க பெரிய நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலர் நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா லோவர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு அப்பர் பவுண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸை பவுண்டட் அபோவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் பவுண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் என்ன சொல்லுவோம்? பவுண்டட் அபோவ்னு சொல்லுவோம். சிமிலர்லி லோவர் பவுண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவுண்டட் பிலோ அப்படின்னு சொல்லுவோம். லோவர் பவுண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? பவுண்டட் பிலோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டுமே இருந்துச்சுன்னா அப்பதான் அந்த சீக்வன்ஸை நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இது சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் 1/n எனக்கு பவுண்டட் சீக்வன்ஸ். இப்ப ரெண்டாவது சீக்வன்ஸ் நீங்களே சொல்லுங்களா? n கொடுத்துருக்கேன், வேற n belongs to நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கேன். n கொடுத்துட்டு வேற n belongs to நேச்சுரல் நம்பர். இதுல இருக்க எலிமெண்ட்லாம் எழுதுனீங்கன்னா என்னவா இருக்கும்? 1, 2, 3, 4 and so on இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுல பெரிய நம்பர் இருக்கா? ஆப்வியஸ்லி கிடையாது. இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் இருக்கா அப்படின்னா ஒரு நம்பர் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படியே இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் விட சின்ன நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. எல்லா நம்பரையும் விட ஈக்குவலா இருக்கணும் ஆர் சின்னதா இருக்கணும்னா 1 இருக்கு. 0 எடுத்துக்கலாம், ரியல் நம்பர்ல தான். 0 belongs to R such that 0 வந்து less than or equal to all these elements அப்படின்னு வரும். ஸோ 0 இருக்கு and so on. ஸோ அப்ப என்னன்னா எனக்கு லோவர் பவுண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு சின்ன நம்பர் இருக்கு. தட் மீன்ஸ் லோயர் பவுண்ட் இருக்கு இன் ரியல் நம்பர்ல. அப்ப இந்த சீக்வன்ஸை நான் என்ன சொல்லலாம்? நாட் பவுண்டட் above பட் பவுண்டட் பிலோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள் வச்சு ஓரளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இது வந்து நாட் பவுண்டட் above but bounded below. Similarly இதை பாருங்களேன், மூணாவது -1/n where n belongs to natural number எடுத்துங்க. ஓகேங்களா? n belongs to natural number. அப்ப இந்த சீக்வன்ஸ்ல எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 1 போடுறீங்க. அப்ப -1/1 -1, அடுத்து 2 போடுறப்ப 1 வரும், 3 போடுறப்ப -1, 4 போடுறப்ப 1 and so on. இதான் என்னோட சீக்வன்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஈக்குவலாவோ இல்ல பெருசாவோ ஒரு எலிமெண்ட் இருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி இருக்கு. இப்ப இந்த சீக்வன்ஸை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எப்பயுமே ஒரு சீக்வன்ஸை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல an அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு சீக்வன்ஸ் எப்படி எடுத்துப்போம்னா an அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அப்ப இந்த சீக்வன்ஸை நான் an அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து எல்லா வேல்யூ மாடுலஸ் வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கு? less than or equal to 1 இருக்கு. less than or equal to 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க மாடுலஸே எடுத்தாலும் தெரியும். ஓகேங்களா? மாடுலஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மாடுலஸ் எடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ less than or equal to 1 இருக்கு. அப்ப இந்த சீக்வன்ஸ் என்ன? பவுண்டட் சீக்வன்ஸ். அதாவது போத் பவுண்டட் above அண்ட் பவுண்டட் பிலோ. ஸோ ரெண்டுமாவே இருக்கு. பவுண்டட் above-ஆவும் இருக்கு, பவுண்டட் பிலோவாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். ஸோ ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா -1/n.n. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சீக்வன்ஸ் சீரிஸ் எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். சரிங்களா? இப்போ ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா -1/n.n.
ஸோ இதுல முதல் டேர்ம் என்னவா இருக்கும்? முதல் டேர்ம் எனக்கு பதிலாக 1 போடும்போது -1, 2 போடும்போது 2, 3 போடும்போது -3, 4 போடும்போது 4 and so on. அப்போ ஆன் நம்பர் ஃபுல்லா எனக்கு நெகட்டிவ் சைடு போயிட்டே இருக்கு, ஈவன் நம்பர் ஃபுல்லா எனக்கு பாசிட்டிவ் சைடு போயிட்டே இருக்கு. கரெக்டா? இந்த ரியல் லைன் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இருக்கு -1, அடுத்த டேர்ம் 2, அடுத்த டேர்ம் -3, அடுத்த டேர்ம் 4 and so on. அப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி இங்க போகுது அண்ட் இங்க போகுது, அப்படியே இங்க போகுது அண்ட் இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அது இன்ஃபினிட்டி நோக்கியும் போயிட்டே இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆசிலேட்டிங் which is not bounded. இப்போ பவுண்டட் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ which is not bounded. அதே மாதிரி இது பாசிட்டிவ் சைடும் இன்ஃபினிட்டி நோக்கி போகுது, நெகட்டிவ் சைடும் -infinity நோக்கி போகுது. ஸோ இதனால என்ன சொல்ல முடியும்? neither bounded above nor bounded below அப்படின்னு சொல்லிட முடியும். ஓகேங்களா? neither bounded above nor bounded below சொல்லிட முடியும். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் கான்செப்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? இதை வச்சே நம்ம மோஸ்ட்லி சொல்லிட முடியும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்? மோனோடானிக் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, மோனோடானிக்னா ஒண்ணுமே கிடையாது, இன்க்ரீசிங் ஆகுதா இல்ல டிக்ரீசிங் ஆகுதா, அதான் மீனிங். ஓகேங்களா? இதுல வந்து 2 கேஸ் இருக்கும், இன்க்ரீசிங் அடுத்து வந்து டிக்ரீசிங். இன்க்ரீசிங்னா நமக்கு தமிழ்ல மீனிங் தெரியும், அதாவது மொதல் டேர்ம் A1 ≤ A2 ≤ A3 and so on. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்மை விட சின்னதாவோ ஈக்குவலாவோ இருக்கணும், அப்படியே அந்த சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகணும். இதுக்கு பேர் தான் இன்க்ரீசிங். இதே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இது நீங்க ஈவன் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, இதே மாதிரி தான் டிக்ரீசிங். A1 ≥ A2 ≥ A3 and so on. இது டிக்ரீசிங். இதே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இது நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கேட்டகரியில வரும். ஓகேங்களா? ஸோ இதுலையுமே நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுலையுமே நம்ம மேலே பார்த்தா அதே 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றும் நமக்கு எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது, இதுக்குள்ள இருந்தா கேட்கணும். ஃபர்ஸ்ட் 1/n. ஓகே, இந்த சீக்வன்ஸை டேர்ம் வைஸா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 1, அடுத்து 1/2, அடுத்து 1/3, 1/4 and so on. அப்போ ஆப்வியஸ்லி எது பெரிய நம்பர்? 1 தான் பெரிய நம்பர், அடுத்து 1/2 தான் பெரிய நம்பர், 1/3 தான் பெரிய நம்பர் and so on. இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசா இருக்கு, அடுத்து அதை விட கம்மி, அடுத்து அதை விட கம்மினா டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. அண்ட் இந்த இன்இக்வாலிட்டியும் எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தானே இருக்கு. அப்போ இது என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? -1/n பார்த்தோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் n பார்ப்போம். n பார்த்துட்டு அடுத்து -1/n பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? எஸ் சார், விசிபிளா இருக்குங்க சார். ஓகே ஓகே சார் லெஃப்ட் சைடு மட்டும் கரெக்டா வியூ ஆகல சார். லெஃப்ட் சைடு மட்டும் வியூ ஆகலாமா? சார். ஓகே ஓகே, அது ஓகே மேம், அதான் பார்ப்போம். ஸோ இப்போ என்னங்கிற சீக்வன்ஸ் மேபி அது உங்கள் மொபைலில் ஏதாவது செட்டிங்ஸ் இஷ்யூவாக இருக்கும் மேம், ஏன்னா மற்றவங்களுக்கே கிளியராக இருக்குங்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க மேம். ஓகேங்க சார், ஷியோர். இப்போ என்னங்கிற சீக்வன்ஸ் பார்த்தோம்னா இதில் இருக்க டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்? 1, 2, 3, 4 and so on. அப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது which is strictly less than இந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுது. அப்போ இது என்ன சீக்வன்ஸாக இருக்கும்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது என்ன சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக எனக்கு இருக்கும். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், தேர்ட் ஒன் பாருங்க, -1/n. -1/n. ஸோ இப்போ இதில் இருக்க டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் -1, -1/2, -1/3, -1/4 and so on. இப்போ நெகட்டிவ் நம்பரை பொறுத்தளவுக்கு -1 பெரிய நம்பரா -1/2 பெரிய நம்பரா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எது பெரிய நம்பர்னா -1/2 தான் பெரிய நம்பர். சிமிலர்லி -1/3, -1/4. ஸோ அதுதான் எனக்கு பெரிய நம்பரா இருக்கும். அப்போ இந்த இன்இக்வாலிட்டியை வச்சு நீங்க சொல்லிடலாம் இது என்ன சீக்வன்ஸ் அப்படின்ட்டு. ஸ்ட்ரிக்ட்லி
இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஓகே, அப்ப இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. -1 பவர் n டிவைட் பை n, -1 பவர் n டிவைட் பை n. இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸா இருக்கு? இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸா இருக்கும்? இன்க்ரீசிங்கா இருக்குமா இல்ல டிக்ரீசிங்கா இருக்கு? நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் சார். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, டேர்ம்ஸ் நீங்க எழுதிருங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? -1. செகண்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 1/2. தேர்ட் டேர்ம் -1/3. ஃபோர்த் டேர்ம் 1/4 அண்ட் சோ ஆன் வருதா? இப்ப இது ரெண்டுல எது பெருசுனா இதுதான் பெருசு, 1/2 தான் பெருசு. இது ரெண்டுல இதுதான் பெருசு. பட் இது ரெண்டுல ஜஸ்ட் a minute. தப்பா எழுதிருக்கேன். -1/3 வந்து இந்த சைடு தான் பெருசு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் -1, செகண்ட் டேர்ம் வந்து 1/2, தேர்ட் டேர்ம் வந்து -1/3. ஃபர்ஸ்ட் ரெண்டுல இந்த 1/2 தான் பெருசு, செகண்ட் இதுல இதுதான் பெருசு. அப்ப இன்இக்வாலிட்டி எனக்கு ஒரே மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் இதுல லெஸ் தென்னா அடுத்து கிரேட்டர் தென் வருது. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அது நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பேரு கொடுக்குறோம் அப்படின்னா ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ், அதுக்கு நம்ம பேர் கொடுக்குறது என்ன அப்படின்னா ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா -1 பவர் n டாட் n ன்னு சொல்லணும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? -1 போடுறப்ப -1 போடுறப்ப -1 வரும், அடுத்து 2 வரும், அடுத்து -3, அடுத்து 4 அண்ட் சோ ஆன். ஃபர்ஸ்ட் ரெண்டுல இதான் பெருசு, அடுத்த ரெண்டுல இதான் பெருசு. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஆசிலேட்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன கேள்வி. ஆசிலேட்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பவுண்டடா இல்லைங்களா? 1/n 1/nங்கிற சீக்வன்ஸ் பவுண்டடா இல்லைங்களா? 1/nங்கிறது ஆப்வியஸ்லி பவுண்டட். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம். மாடுலஸ் ஆஃப் 1/n which is less than or equal to 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் பிளஸ் அது பிரச்சனை கிடையாது, போயிடும். ஸோ அப்போ அந்த 1/nங்கிறது பவுண்டட். ஓகேங்களா? அப்ப பவுண்டட் சீக்வன்ஸா இருந்து அது ஆசிலேட்டிங்கா இருந்துச்சுன்னா அது ஆசிலேட்டிங் ஃபைனைட்லி அப்படின்னு சொல்லுவோம். பவுண்டடா இருந்து ஆசிலேட்டிங்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆசிலேட்டிங் ஃபைனைட்லி அப்படின்னு சொல்லுவோம். அன்பவுண்டடா இருந்து என்னங்கிறது அன்பவுண்டட், நம்ம எதுவுமே எக்ஸாம்பிள்ல பார்த்துருக்கோம். -1 பவர் என்னங்கிறது அன்பவுண்டட்னு பார்த்துருக்கோம். அன்பவுண்டடா இருந்து ஆசிலேட்டிங்கா இருந்துச்சுன்னா அது ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவுண்டட் ஆசிலேட்டிங்னா அது ஆசிலேட்டிங் ஃபைனைட்லின்னு, அன்பவுண்டட் ஆசிலேட்டிங் அப்படின்னா அது ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ மோனோடானிக் அண்ட் பவுண்டட் சீக்வன்ஸ் பத்தி ஒரு ப்ராப்பர் ஐடியா நமக்கு வந்துடும். ஸோ இன்னிதான் மேஜர் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்லயுமே நான் இப்போ டெஃபினிஷனோ இல்ல மேஜர் தியரம்ஸோ பார்க்க போறது இல்லை, பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் 1/n. கன்வர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சீக்வன்ஸோட டேர்ம், இப்போ இந்த 1/n இருக்கு பாத்தீங்களா, அதை எழுதும் போது அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி போகுதாங்கிறத மட்டும் பார்க்கணும். ஸோ இது எதை நோக்கி போகும்? இதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. 1, பாதி, அதுலயும் 3ல் 1 பங்கு, அடுத்து 1/4, அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகுதுங்களா? அப்ப இது குறைஞ்சிட்டே போகும்போது எதை நோக்கி போகும்? ஆப்வியஸ்லி நமக்கே ஒரு கெஸ் இருக்கும். எதை நோக்கி போகும்? 0 நோக்கி போகும். ஸோ அப்போ ஒரு சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி போகுதோ, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி போனா அதுக்கு பேர் தான் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து கேசி சீக்வன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம இன் பிரீஃபா கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி ஒரு சீக்வன்ஸ் போகுது அப்படின்னா அதை கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 0 நோக்கி போதா, அப்ப இது கன்வர்ஜஸ் டு 0. இந்த 1/nங்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு 0. மெஜாரிட்டியான ப்ராப்ளம்ல இந்த 1/n வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1/n கன்வர்ஜஸ் டு 0 இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸே நம்ம சால்வ் பண்ணுவோம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. லிமிட் n tends to infinity 3n² plus 2n plus 5 divide by 6n² plus 4n plus 7. ஸோ இதுல மேலையும்
கீழேயும் ரெண்டுலையுமே n டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி நமக்கு n டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னா, இப்ப மேல என்ன ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா? மேல என்ன ஹையஸ்ட் பவர் இருக்கு? n ஸ்கொயர் இருக்கு. அப்ப அந்த n ஸ்கொயர் என்ன பண்ணணும்னா வெளியே எடுத்துரும். n ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 பிளஸ் 2/n பிளஸ் 5/n ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதே டினாமினேட்டர்லையும் அதிகபட்ச பவர் வந்து n ஸ்கொயர் தான். அதையும் நான் வெளியே எடுத்துறேன். எடுத்தோம்னா 6 பிளஸ் 4/n பிளஸ் 7/n ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இந்த 1/n டென்ஸ் டு 0 இதை வச்சுதான் சால்வ் பண்ணுவோம். 1/n டென்ஸ் டு 0 இதை வச்சுதான் சால்வ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். அப்ப 1/n டென்ஸ் டு 0 அப்ப இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 1/n டென்ஸ் டு 0 2/n டென்ஸ் டு 0 தான். 4/n டென்ஸ் டு 0 தான். சிமிலர்லி 5/n ஸ்கொயர் 1/n இப்போ அதாவது 1 1/2 இந்த சீக்வன்ஸே எனக்கு 0 போகுது அப்படின்னா obviously 1 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் இந்த சீக்வன்ஸும் எனக்கு எங்க போகும்? 0க்கு தான் போகும். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், விட்டு விட்டு கேக்குது சார். ஓகே, ஐ அம் ஆடிபிள். கேக்குதுங்களா? எஸ் சார். Yes, sir. இப்போ ஓகே சார். சோ இதுக்கு பதிலாகவும் நம்ம 0வை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. சோ ரிமைனிங் இருக்கிறது என்ன வரும் அப்படின்னா 3/6 அதாவது 1/2. அப்ப இந்த சீக்வன்ஸோட லிமிட் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1/2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்ப மெஜாரிட்டி ப்ராப்ளம் இந்த n அதை சுத்தியே தான் வரும். இதுலயும் இன்னொரு மாடல் பார்ப்போம். டிவைட் பை n கியூப். ஓகேங்களா? டிவைட் பை n கியூப். இப்ப நீங்க இதுல என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா மேல n ஸ்கொயர்டை காமனா வெளியே எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இதுல மேல n ஸ்கொயர்டை காமனா வெளியே எடுத்துடக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா இங்க வந்து நமக்கு 3 டேர்ம் ஃபைனட் டேர்ம் இருந்துச்சு நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? இங்க மொத்தமே நமக்கு எத்தனை டேர்ம்னா 3 டேர்ம் தான் இருந்துச்சு, எடுக்கலாம். பட் இங்க வந்து இந்த சீக்வன்ஸ்ல n-க்கு பதிலா 5 எடுக்கும்போது 5 டேர்ம் இருக்கும். 6 7 10 போடும்போது எத்தனை போடுறோமோ அத்தனை டேர்ம்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ அப்ப நம்ம அங்க காமனா எடுத்தா சரியான ஆன்சர் வராது. அப்ப சிம்பிளா என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த நீங்க இவன் டிஎன்பிசில நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? n into what is the formula? n plus 1 into n into n plus 1 into 2n by 6. 2n plus 1 divided by 6, sir. 6. ஓகேங்களா? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஓகேங்களா? இதை இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்ப லிமிட் n tends to infinity n into n plus 1 into 2n plus 1. ஓகே, டிவைட் பை n கியூப். இப்ப இந்த மேல பெருக்கும் போது எனக்கு n கியூப் வருமா வராதா? ஆப்வியஸ்லி நமக்கு வரும். ஓகேங்களா? மேல பெருக்கும் போது எனக்கு ஆப்வியஸ்லி வரும். இல்ல சிம்பிளா என்னோட டேர்ம் ஃபுல்லா வெளியே எடுத்துருங்க. இதுல இருந்து எப்பயும் போல n வெளியிடுங்க, இதுல இருந்தும் nங்கிற டேர்மை வெளியிடுங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு n இருக்கு. அப்ப n ஸ்கொயர் n கியூப் வரும். இந்த இடத்துல n வெளியே எடுத்துட்டா 1 டிவைட் பை 1 plus 1/n. இங்க வெளியே எடுத்துறோம் அப்படின்னா 2 plus 1/n டிவைட் பை n. 6 மிஸ் ஆயிருக்கு. 6 மிஸ் ஆயிருக்கு சார். யார் 6 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு n கியூப் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? ஆப்வியஸ்லி 1/n வந்து டென்ஸ் டு 0 அப்படின்னு தெரியும். அப்ப இந்த இது எங்க போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1.2 டிவைட் பை 6. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3. அப்ப இந்த சீக்வன்ஸ்க்கான வேல்யூ வந்து லிமிட் வேல்யூ எனக்கு 1/3 இருக்கு. சரிங்களா? இது ஒரு பேசிக் ரிசல்ட் தான். இப்ப இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த பவுண்டட்னஸ் பிஹேவியர் எங்கேயாவது யூஸ் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். 4th எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் n tends to infinity sin n டிவைட் பை n. sin n டிவைட் பை n இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? sin n டிவைட் பை n இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ இதோட வேல்யூ நமக்கு நம்ம யூஜில படிச்சிருப்போம். சைன்ங்கிறது பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சைன்ங்கிறது பவுண்டட் பை 1ங்கிறது யூஜில நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல ஈவன் படிச்சிருப்போம். ஓகேங்களா? சைன் இஸ் பவுண்டட் பை 1. சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சீக்வன்ஸ்ல ஒரு டேர்ம் பவுண்டடா இருக்கு. லைக் இதுல என்ன டேர்ம் பவுண்டட்? சைன் டேர்ம் பவுண்டடா இருக்கு. ஓகே, சைன் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 1/n மட்டும் இருக்கும்.
ஸோ எது பவுண்டடோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது கன்வர்ஜஸ் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்த்தாலும் அது கன்வர்ஜஸ் டு ஜீரோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ரிசல்ட். நம்ம அதை இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடா இருக்கு, இன்னொரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோவா இருக்குன்னா பெருக்கினாலும் அது கன்வர்ஜஸ் டு ஜீரோவா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை சொல்றோம். அப்ப லிமிட் என்னவா இருக்கும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sin n டிவைட் பை n என்னவா இருக்கும்? which is 0. ஸோ இது ஒரு பேசிக் ரிசல்ட். இதை கொஞ்சம் நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெமரைஸுங்கும் போது இது போக இன்னொரு 2 ஸ்டாண்டர்ட் சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் சீக்வன்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது கண்டிப்பா நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகும் இந்த ப்ராப்ளமோட சேர்த்து. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 1 by n whole power n which is equal to e. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e and log இது எல்லாமே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ e பவர் 1க்கு இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும். 1 plus 1 by n whole power n இந்த சீக்வன்ஸ் எங்க கன்வர்ஜ் ஆகும்? e க்கு கன்வர்ஜ் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 1க்கு பதிலா இப்ப 2 போட்டா இங்க 2 வரும், இந்த 3 போட்டா இங்க 3 வரும். ஓகேங்களா? அப்ப இதை எப்படி ஜெனரலைஸ் பண்ணலாம்? ஜெனரலா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus y by இல்ல ஏதாச்சும் ஒரு which is equal to e power y அப்படின்னு வரும். சரிங்களா? இது நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுவும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். இது வந்து சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இனி நம்ம பார்க்க போறது சீரிஸ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by n factorial. இந்த சீக்வன்ஸ் ஓகேங்களா? ஆப்வியஸ்லி இது என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் ஆஃப் சீரிஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த n டேர்மோட நிப்பாட்டினதுனால இதை சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுவுமே எனக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸ்போனென்ஷியல் ஈக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம கண்டிப்பா மெமரைஸ் தான் பண்ணணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுலயுமே நீங்க 1 இருக்க இடத்துல பதிலா ஒய்யோ இல்லை எக்ஸோ போட்டீங்கன்னா எனக்கு e பவர் y வந்து சரிங்களா? சோ இது நமக்கு கிடைச்சு. ஸோ இப்போ இது வந்து பேசிக் சீக்வன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துறோம். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் கொஸ்டின் எதுல கேட்கலாம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்பர் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பரோ இல்லை நெகட்டிவ் நம்பரோ எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துட்டு அதோட பவரை மட்டும் அப்படியே ரைஸ் பண்ணிட்டே போறீங்க. ஓகேங்களா? ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டு a பவர் 1, a பவர் 2, a பவர் 3 அண்ட் சோ ஆன் அந்த மாதிரி நீங்க ரைஸ் பண்ணிட்டே போறீங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஏவோட வேல்யூ வச்சு அது கன்வர்ஜென்டா, டைவர்ஜென்டா, ஆசிலேட்டிங் ஃபைனைட்லியா, ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லியா எல்லாத்தையுமே நம்மளால சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் a less than 1. மாடுலஸ் ஆஃப் a less than 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1/2 ஹோல் பவர் n இந்த மாதிரி ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். இதுல ஆரோட மதிப்பு என்னவா இருக்கு? ஆரோட மதிப்பு எனக்கு 1/2 அதாவது லெஸ் தென் 1 இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட சீக்வன்ஸ் a பவர் என்ன ஆகும்னா கன்வர்ஜஸ் டு 0வா இருக்கும். கன்வர்ஜஸ் டு 0வா இருக்கும். ஓகே, அதே இது ஓகே வாட் அபவுட் a ஓட வேல்யூ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா இப்ப 2ன்னு எடுத்துக்கிறேன், 2 பவர் n போடுறேன், என்னவா இருக்கும் அந்த சீக்வன்ஸ்? ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 4, அடுத்து 8, அடுத்து 16, அடுத்து 32 அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு கூடிட்டே போகுது, இன்ஃபினிட்டி நோக்கி போகுது. அப்ப ஏவோட மதிப்பு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது என்னோட சீக்வன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா a பவர் n டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும்.
ஓகேங்களா? அப்ப லெஸ் தென் 1 மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 அப்படின்னா ஏங்கிறது என்னவா இருக்கும்? ஏயின் மதிப்பு என்னவா இருக்கும்? -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கலாம். ஓப்பன் இன்டர்வல் -1ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும் ஏயின் மதிப்பு. சரிங்களா? அப்ப greater than 1 பார்த்தாச்சு. அப்ப ஆப்வியஸ்லி நம்ம பார்க்காதது எது? a is equal to 1. a is equal to 1 and a is equal to -1. இப்ப a is equal to 1 அப்படின்னா 1 பவர் n என்னவா இருக்கும்? 1 1 1 1 அப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? இல்ல நீங்க தெரியணும்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எப்பயுமே கன்வர்ஜென்ட்டா தான் இருக்கும். கன்வர்ஜஸ் டு த சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எப்பயுமே கன்வர்ஜென்ட்டா தான் இருக்கும். கன்வர்ஜஸ் டு த சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். அப்ப a is equal to 1 அப்படின்னா a பவர் n என்னவா இருக்கும்? கன்வர்ஜஸ் டு 1 ஆ இருக்கும். a is equal to -1 இருந்துச்சுன்னா a பவர் n என்னவா இருக்கும்? கன்வர்ஜஸ் டு -1 இருக்குமா? ஸோ கண்டிப்பா அப்படி சொல்லிடக்கூடாது. ஏன்னா -1 பவர் n போடும்போது எனக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 அடுத்து 1 அடுத்து -1 அடுத்து 1 அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம கன்வர்ஜென்ட் பார்த்தோமா? எக்ஸாம்பிள்ல இது கன்வர்ஜென்ட்னா பார்த்துருக்கோமா? இது கன்வர்ஜென்ட் கிடையாது. கன்வர்ஜென்ட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தான் போகணும். இதுல எனக்கு எத்தனை பர்டிகுலர் பாயிண்ட்னா 2 சொல்லுங்க. கன்வர்ஜென்ட் அப்படின்னா இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸும் ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நோக்கி தான் போகணும். இதுல ஒரு டயக்ராம் வைஸ் நீங்க பார்த்தா கூட கிராஃப் ஷீட்ல இது -1 இது 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கு, செகண்ட் டேர்ம் இங்க, தேர்ட் டேர்ம் இங்க, ஃபோர்த் டேர்ம் இந்த மாதிரி ஆசிலேட் ஆயிட்டே தான் இருக்கு. பட் ஒரு பவுண்டட் ரீஜனுக்குள்ள மட்டும் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆசிலேட்டிங் ஃபைனைட்லி which is not convergent, which is oscillating finitely. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நோக்கி அது போகல. அப்ப நான் என்னென்ன பேசிட்டேன்? ரியல் லைன்ல லெஸ் தென் 1 அதாவது -1ல இருந்து 1 வரைக்கும் இருந்தா என்னன்னு பேசிட்டேன். 1 விட பெருசா இருந்தா என்னன்னு பேசிட்டோம். 1 இருந்தா என்னன்னு பேசிட்டோம். -1 இருந்தா என்னன்னு பேசிட்டோம். அப்ப என்ன கான்செப்ட் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னா a ஓட மதிப்பு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் -1 இருந்தா மட்டும் என்னன்னு பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க. a பவர் nங்கிறது ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லி. a ஓட அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லியா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் -1/2 ஹோல் பவர் n, -4 ஹோல் பவர் n, 5 பவர் n, 1/5 பவர் n அப்படின்னு எடுத்துக்கலாம். 1/5 பவர் n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஏங்கிறதின் மதிப்பு வந்து -1/2. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 1/2 which is strictly less than 1. அப்ப மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? கன்வர்ஜென்ட்டா இருக்கும். இது என்னவா இருக்கும்? கன்வர்ஜென்ட்டா இருக்கும். இங்க a இன் மதிப்பு வந்து -4 which is strictly less than -1 which is strictly less than -1. அப்ப இது ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லியா இருக்கும். Similarly 5 பவர் n இந்த இடத்துல a இன் மதிப்பு strictly greater than 1. 5 பவர் n a இன் மதிப்பு என்னவா இருக்கு? strictly greater than 1 இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா diverges to infinity. Divergent to infinity. Similarly here a இன் மதிப்பு which is strictly less than 1. அப்ப இது நான் converges to 0 வா இருக்கும். இது converges to 0. ஸோ அப்போ ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் இந்த 4 ரிசல்ட் மட்டும், அதாவது a இன் மதிப்பு என்னென்ன அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஈஸியா அந்த ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கன்வர்ஜென்ட்டா, டைவர்ஜென்ட்டா, ஆசிலேட்டிங் ஃபைனைட்லியா இல்ல ஆசிலேட்டிங் இன்ஃபைனைட்லியா இது எல்லாத்தையும் உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். இது போக சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தியரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நேமிங், அந்த பேரை மட்டும் சொல்றேன், நீங்க கான்செப்ட் போய் பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம அது என்னென்ன தியரம்ஸ் மட்டும் பார்க்கலாம். கேசிஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம். இந்த தியரம் டைரக்ட் கொஸ்டின்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தியரம் என்னன்னு படிச்சோம். அதாவது ஏஎன்ங்கிற ஒரு சீக்வன்ஸ் எல்லுங்கிறத நோக்கி போச்சு அப்படின்னா, அதாவது எல்லுங்கிறது கன்வர்ஜிங்கா இருக்கலாம் இல்ல டைவர்ஜிங் இன்ஃபினிட்டியா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏஎன்ங்கிறது எதை நோக்கி போகுதோ அதே பாயிண்ட்டை பார்த்து தான் அதோட ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன? என் டேர்ம் ஆட் பண்ணி என்னால டிவைட் பண்றது. அதோட ஆவரேஜும் அதே பாயிண்ட் நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஏங்கிறது எந்த பாயிண்ட் நோக்கி போகுதோ அதோட இந்த சீக்வன்ஸோட ஆவரேஜ் சீக்வன்ஸும் அதே பாயிண்ட் நோக்கி தான் போகும். இதுதான் கேசிஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம். இதே இது கேசிஸ் செகண்ட் லிமிட் தியரம். கேசிஸ் செகண்ட் லிமிட் தியரம் என்ன அப்படின்னா
இதே மாதிரி தான் பவர்ல 1/n வரும். ஓகேங்களா? ஏஎன்ங்கிறது பாசிட்டிவ் டேர்ம் சீக்வன்ஸ். ஏஎன்ங்கிறது பாசிட்டிவ் டேர்ம் சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஏஎன் பவர் 1/n ஓட வேல்யூவும் லிமிட் n tends to infinity an+1 டிவைட் பை n an ஓட வேல்யூவும் சேமா இருக்கும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டு தியரம் கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணியே ஆகணும். கேசிஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம் அண்ட் கேசிஸ் செகண்ட் லிமிட் தியரம். ஓகேங்களா? கேசிஸ் செகண்ட் லிமிட் தியரம். இது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இதை எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராப்ளம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 1 + 2 + up to n டிவைட் பை n. இந்த சீக்வன்ஸ் எங்க கன்வர்ஜ் ஆகுது? இது ஒரு கேள்வி. செகண்ட் என்ன அப்படின்னா n பவர்ல 1/n. n பவர் 1/n. இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது பொறுத்தளவுக்கு இது சீக்வன்ஸ். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன தெரியும்? 1/nங்கிறது தெரியும். ஓகேங்களா? சாரி, இதுல கொஞ்சம் இது எந்த சீக்வன்ஸோட ஆவரேஜ் அதை மட்டும் சொல்லுங்களேன். இது எந்த சீக்வன்ஸோட ஆவரேஜ்? சீக்வன்ஸ் n-ங்கிற சீக்வன்ஸோட ஆவரேஜ். ஓகேங்களா? சீக்வன்ஸ் n-ங்கிற சீக்வன்ஸோட ஆவரேஜ் தான் இது. முதல் n டேர்மை கூட்டி என்னால வகுக்கும். இது எங்க போகும்னு எனக்கு தெரியும். இப்பதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்தோம். n-ங்கிறது டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்ப அதோட ஆவரேஜும் எங்க போகும்? டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? n-ங்கிறது டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப அதோட ஆவரேஜும் எங்க போகும்? கண்டிப்பா இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். இது கேசிஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம் வச்சு நான் சொல்றேன். இது பவர்ல வந்துருச்சுனாலே நமக்கு என்ன தெரியும்? செகண்ட் லிமிட் தியரம். ஸோ இந்த an பவர் 1/nங்கிறது தான் n பவர் 1/n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? an பவர் 1/n தான் n பவர் 1/n அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் an? anங்கிறது n. ஃபார்முலா என்ன நமக்கு? ஃபார்முலா an+1 டிவைட் பை an. ஓகேங்களா? therefore லிமிட் n tends to infinity-ல an+1 டிவைட் பை an. இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்? n+1 டிவைட் பை n வரும். மேலையும் கீழையும் என்னோட பவர் தான் இருக்கு. நீங்க எப்பயும் கூட என்ன பண்ணுவீங்க? என்ன வெளியே எடுத்துட்டு கேன்சல் பண்ணுவீங்க. கேன்சல் ஆச்சுன்னா which is converges to 1 அப்படின்னு வரும். அப்ப இதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது போக ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து converges to 4/e வரும். ஆர்எம்ஆர் சார் புக்ல இருக்கும். அந்த 3 மொத்தமே அந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ அதை மட்டுமாவது கொஞ்சம் நீங்க பார்த்துருப்போங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இதுல இருக்கக்கூடிய நேமிங் தியரம். இது போக ஒரு முக்கியமான கான்செப்ட்னா லிமிட் பாயிண்ட், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் சொல்லி அது ஒரு சின்ன டாபிக். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெபினார் இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல சில டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்கு வந்து டவுட் இருக்குங்களா? வேற மேக்ஸ் ரிலேட்டடா எதுவும் டவுட் இருக்குங்களா? சார் நம்ம கிளாஸ் டைமிங் எது மாதிரி போகும்? 6 to 8 இருக்கும் மேம். ஓகே சார். சார் வீக்லி ஃபுல் டேவா சார்? மினிமம் 5 to 6 days இருக்கும். ஏன்னா சிலபஸ் முடிக்கணும் நமக்கு. ஆமா சார், ஆமா சார். சார் இப்போ புக்ஸ் எல்லாம் நீடடா இருக்குமா சார், இல்ல உங்க நோட்ஸ் எனஃபா இருக்கும் சார்? பிகாஸ் ஷார்ட். ஓகே சார். பிகாஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க எங்களுக்கு புக்ஸ் நீடடா இருக்குமா சார், இல்ல நம்ம நோட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். சம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப பிக்கா இருக்கு சார். அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது சொல்லுங்க மேம். உங்களுக்கு வந்து சம் டைம்ஸ் வந்து சிலபஸ் தாண்டி क्वेश्चंस வருது. ஓகேங்களா? மெஷர் பத்தி, ஒரு கவுண்டபிள்ஸோட மெஷர் பத்தி கேட்டிருக்கான். அண்ட் தென் இன்டெகிரபிலிட்டி பத்தி கேட்டிருக்கான். இன்டெகிரபிலிட்டிலாம் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. நீங்க காப்பி எடுத்து பார்த்தா கூட தெரியும். ரீமன் இன்டெகிரபிலிட்டி உங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஓவராலா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி क्वेश्चंस வந்து பேசிக்கா ஈஸியா தான் இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? நம்ம ரொம்ப இன்டெப்தா போகணும்னா அதுக்கான டைமும் இல்ல இப்போ. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு வந்து இப்போ ஒரு யூனிட்ல ஒரு மார்க் போகுதுன்னு இது வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட் நான் பார்த்துருக்கேன். பாலிடெக்னிக் கேபில இது நடந்திருக்கு. 1-2 யூனிட்டை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிமைனிங் யூனிட்ஸை விட்டுட்டு போறதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த யூனிட்ஸ்ல கொஸ்டின் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? அது எல்லாரும் ஸ்கோர் பண்றப்ப நம்ம மட்டும் விட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பின்னாடி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சிலபஸை நம்ம கவர் பண்ணணும். சிலபஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி 1-2 மைனூட்டான விஷயங்களை பார்க்கணும். சரிங்களா? அது நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட். ஓகே சார். ஓகே 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 சார். थैंक ஜிகேக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணனும் சார்? பண்ணா
சார் மேம் 10 யூனிட்ஸ் சொன்னீங்க ஜி கேக்குங்க சார் சரௌண்டிங் நாய்ஸ்ல எனக்கு நீங்க பேசுறது கேட்கல மேம். மேபி சாட் பாக்ஸ்ல கொடுக்குறீங்களா? இல்ல சார் நீங்க சாட் பாக்ஸ்ல பேசுனீங்கன்னா சரௌண்டிங் நாய்ஸ்ல எனக்கு கேட்கும். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நான் மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன் மேம். உங்களுக்கு ஏதாவது Okay, டவுட் அப்படின்னா நீங்க அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேம், பதில் சொல்றேன். ஓகேங்களா? ஷூர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.